பாத்தீங்கன்னா பாடிக்கு பாடி தானே தாக்கணும். இப்படி மிரட்டினா உடனே எங்க போய் தாக்குறது? மைண்ட. இப்ப வந்துட்டு பாரு ரிலேஷன்ஷிப்லாம். மைண்ட் என் மனசை நீ புரிஞ்சுக்கலன்னு சொல்றோம். ஆனா உன்னோட சரீரத்தினால நீ காட்டுற எல்லா சைகைகளும் முகபாவங்களும் நடைமுறைகளும் நடந்து போறதும் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் மனசை போய் தாக்குறதுனால அது அத்தனை என்ன பண்ணிச்சு? உன் சரீரத்திலேருந்து என் சரீரத்தை தள்ளிண்டே வந்துச்சு. புரியுதா? எஸ். பேசுறதானா சொல்லிட்டே இருக்கும், என் மைண்ட நீ புரிஞ்சுக்கல. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ காட்டின மனோபாவங்கள் முகபாவங்கள் சைகைகள் வேகங்கள் கோப தாபங்கள் எல்லாம் போய் மனசுல உன் மேல இருக்கிற ஆசையில போய் டக்கு டக்குன்னு குத்திடுது. ரொம்ப வருஷம் குத்திண்டே இருந்தா அது என்ன ஆயிடுச்சு? சரி, இவர் இப்படிதான் இவ இப்படிதான் அப்படின்னு சொல்லி என்ன மனச மாத்திரம் தள்ளிக்காம சரீரத்தையும் தள்ளி வச்சுக்குது. என்ன ஒரே வீட்டுல நீ இருந்தா கூட மென்டலி பாத்தீங்கன்னா பிசிக்கலி தள்ளி இருப்ப. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன ஆச்சு? உறவுகளுக்குள்ள பத்தியா என்ன வார்த்தை தான் பிரமாணம் இல்ல. நீ கொடுக்குற கிரீட்டிங் கார்டு ரெட் ரோஸ் தான் பிரமாணம் இல்ல. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீ காட்ட போற முகபாவங்கள் என்ன சைகைகள் கோபதாபங்கள் எல்லாமே டோட்டலா உன்னோட உறவை வந்து எவாலுவேட் பண்ணி மார்க் போட போகுது. That is what makes relationship excellent. Also the other way. If you can really have one like that, nothing like it in life. If you don't have one like that, nothing like it in life. மனசு தொடர்ந்து தேடும். என்ன ஒய்ஃப்க்கு அட்டாச்மெண்ட் ஆகி அன்பு கிடைக்காதவன் ஒரு குருகிட்ட போய் அட்டாச் ஆவான். அங்க பாத்தீங்கன்னா ஒய்ஃப்ட கிடைக்காதத குருகிட்ட தேடுவான். என்ன சைல்ட கிடைக்காதது யார் குழந்தையோ எடுத்து வச்சுட்டு தன் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிறான். இதான் ரிலேஷன்ஷிப்ல மைண்டுக்கு மைண்டு நினைச்சுக்காது. பாடி காட்டுற அத்தனையும் டோட்டல் எவாலுவேஷன்ல வரும். அதுதான் டஃப். பாத்தீங்களா? இதுக்குதான் இவ்வளோ கோடிக்கணக்கான கல்யாணங்களுக்கு ஒரு அருந்ததி தான் காட்டுறான். பாத்தீங்கன்னா Vasishtha and Arundhati were married. The beauty was Arundhati was also a student. ஆமா, என்னைக்கு அவ கல்யாணத்துக்கு வந்தாலோ அப்பவே அவ வந்து தன்னை சிஷ்யா மாத்தின்ட்டா. பத்தினியா நிறுத்திக்காம சிஷ்யாவும் இருந்ததுனால அவளுக்கு அவர்கிட்ட ஒரு குரு பக்தியும் இருந்தது. என்ன அவரையும் தன்னையும் அப்படியே சேர்த்து வச்சுக்கிற ஒரு பக்குவம் மனோபாவமும் அவ அழகா வளர்த்துட்டான். என்ன அவளதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லணும். ஓகே, ஒரு அருந்ததி தான். உங்க கொள்ளு தாத்தாவும் அதான் பார்த்தாங்க, நீ அதான் பார்த்துருக்க. பாத்தீங்கன்னா அத்ரி அனுசூயா மேட் ஃபார் ஈச் அதர். வசிஷ்ட அருந்ததி மேட் ஃபார் ஈச் அதர். பாத்துருக்கீங்களோ? இந்த மாதிரி தான் நம்ம காட்டுறான். அதை காட்டுறான். ஏன் காட்டுறான்? அவனுக்கு அருந்ததிய அவாத மாதிரி நீ இருக்கணும்னா இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா எப்படிடா இருந்தா ஒரு ரிஷி, ராஜ ரிஷி, ராஜ்யத்துக்கு குரு, அவதாரத்துக்கு ரிசீவ் பண்ணி வைக்கிறதுக்காக வசிஷ்டன் அயோத்திக்கு முன்னாடியே வந்துட்டான். வம்சம் முன்னாடியே அவன் சொல்லி கொடுத்த பூஜை தான் ஸ்ரீரங்க மூலஸ்தான பூஜை. என்ன ஆமா, அவர் பேரை கூட யாரும் சொல்றது இல்ல. ஆனா சுவாமி நித்தியம் சொல்லுவான். என்ன ஆதிலேந்து என்னை வச்சு பூஜை பண்ணி ஆரம்பிச்சு கொடுத்தவன் அவன் தான், அவன் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நாங்க சொல்றோம். இப்போ நீ தபஸ்ல கொடுத்ததுதான் அதுன்னு சொல்லி, அப்படி ஒரு ராஜ ரிஷியான ஒருத்தனோட எப்படி இவ இவ்வளோ எம்பெட் ஆகி அகில லோகமும் சேர்ந்து எவ்ரி கப்பிள் தட் கெட்ஸ் மேரிட் ஷுட் see you அப்படின்னா எந்தமா கொண்டு போயிருக்கணும். பாத்தியா? அங்கதான் இருக்கு சீக்ரெட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். whether you are married or not, wearing the saffron or not, no change. என்ன பொறுத்த வரைக்கும்
நான் வீட்டுல இருந்திருந்தா I would have been a good son to my parents. என்ன என்னைக்கு நான் ஒரு டீச்சர்கிட்ட வந்தேனோ I have been a very good student to my teacher. என்ன 100% என்ன ட்ரஸ்ட் பண்ணுவான் என் டீச்சர். என்ன 1000% ட்ரஸ்ட் பண்ணுவான். ரைட்? தான் போகாத இடத்துக்கு என்ன அனுப்புவான். என்ன நான் போனா எப்படியோ அப்படிடான்னு சொல்லி அந்த மனசு யாருக்கு வரும் சொல்லு. எவ்வளவு இடத்துல ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ அனுப்ப கூட பயப்படுறோம். 20 years 30 years வாழ்ந்த அப்புறம் கூட. ஆனா ஆச்சாரியன் பாத்தீங்கன்னா தாம் போய் சபையில வாங்க வேண்டிய பட்டங்களை குழந்தைகள் அனுப்பிச்சு வாங்கிக்க சொல்றான். என்ன ஏன் நான் போனா என்ன பெருமையோ நீ போனாலும் தான் போனா தன்னை அவன் எவ்வளவு கொடுத்திருப்பான் அந்த குழந்தைக்கு. யோசிச்சு பாருங்க. அதான் ஆர்டைன் டீச்சர் இல்ல. இந்த ஸ்டூடெண்ட் the teacher lives. That is why a teacher has no end. A teacher's voice is eternal. A teacher is eternity in பாலா சொல்லுவோம். Reason என்ன? Wherever Shankara went, a Padmapada went with Shankara. Right? Last, when Padmapada jumped into the waters, but for a Shankara, he would have been drowned. ஆச்சாரியன் பத்தி கத்துக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ ஜீலா அதை கெடுத்து விட்டானுங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு சத்தியமும் பியூரிட்டியும் என்ன மம்மி சைல்ட் இருக்கும் இல்ல. எத்தனை வேலை பண்ணினாலும் பத்தியா பரமஹம்சர் ரொம்ப நேரம் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ரைட்? அவ பாத்தீங்கன்னா மடியில குழந்தை வச்சுட்டு இருக்கா. ரைட்? இந்த கையால அவளுக்கு தட்டி கொடுத்துட்டே வரா, உலக்க இடிக்குது. இந்த சைட்ல கடை வியாபாரம் பாக்குறா. ஆனா அவ மடியில இருக்கிற பேபி சரியாம எதுவும் பண்ணாம அவ பாத்துக்கிறா. கை அவளுக்கு மாட்டவே இல்லை. ஓங்கி 4 பேர் 2 பேர் குத்துறான் நெல்ல. இவ தள்ளி கொடுத்துன்னு வரா, பேபி இருக்கு. ரைட்? அந்த தாட் அவளுக்கு போவே இல்லை. பாத்தீங்கன்னா அதுக்கு அவ பால் கொடுக்க போறானா கூட இந்த அசைவுகள்ல பேபியோட ஃபீடிங் கெட்டு போகாதபடி அவளால தன்னை சாமர்த்தியம் பண்ணிக்க முடியறதுன்னா ஒரு அம்மாக்கு என்ன ஒரு பவர் கொடுத்திருக்கான் சுவாமி. பாத்தீங்கன்னா நைட் அவ தூங்கி போயிட்டா. அவளை தட்டி 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 எழுப்புறாங்க. எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு அசையல் அவளை அப்படி தூங்குறா. கடைசியில பரமஹம்சர் ரொம்ப நேரம் சொல்லுவாங்க, சின்ன ஒரு பூவை எடுத்து அந்த பாப்பா மேல போட சொன்னாங்க. என்ன அந்த குழந்தை மேல அந்த பூ போட்டானோ இல்லையோ தடக்குன்னு திரும்பி அந்த பூவை எடுத்தா. எப்படி? அதான் அம்மா. என்ன தாய்மைங்கிறது it is not just the process of bringing out a baby. It is just giving yourself totally for a child. என்ன உனக்குள்ளே வந்த குழந்தைக்கு நீ உன்னை பூர்ணமா கொடுத்திருக்க. கொடுத்ததுனாலதான் உன்னை அடிச்சா எழுந்துக்க மாட்டேங்கிற. ஆனா அது மேல சின்ன பூவை போட்ட உடனே கடக்குன்னு எழுந்துக்கிறேன். உன்னோட லைஃபும் தாட்டும் வேர்டும் ஃபீலிங்ஸும் அந்த பேபிக்குள்ள இருக்கு. பாத்தியோ? அதுதான் தாய்மை. ரைட்டா? தன்னை தாட்டெல்லாம் விட்டுட்டு அந்த பேபிக்குள்ளேயே வாழ்க்கைய கொண்டு இணைச்சிருக்கா பாரு, அவதான் அம்மா. அதனாலதான் ஆச்சாரியனையும் தாயாரையும் ஒன்னா சொன்னான் சுவாமி, மதர் சைல்ட் குரு சிஷ்யா. அப்ப குருனா பாத்தியா அம்மாவை வச்சு குருவை கத்துக்கணும். ரைட்? தன் குழந்தைகளை விட்டு அவன் இருக்கவே மாட்டான். அதனாலதான் சங்கரரோடு இருந்த பத்மபாதனுக்கு ரைட் அந்த ஆச்சாரிய ஸ்மரணம் அப்படி இருந்தது. ஏன் அம்மாவா ஆச்சாரியன் ஃபர்ஸ்ட் அந்த அம்மா லவ் இருக்கணும் எல்லா ஆச்சாரியனுக்கும். என்ன என்னதான் டாப் நாச் வேதாந்தா சொன்னா கூட மதர்லி ஃபீலிங்ஸ் இருக்கணும். ரைட்? சோ அந்த மதர்லி ஃபீலிங்க கொடுத்த சங்கரா தான் பிரம்மசூத்ராஸ்க்கு பாஷ்யம் கொடுத்தான். அவ்வளவு ஃபீல் பண்ண பத்மபாதா எழுத்த கரையில இருக்கான். என்ன ஆச்சாரியன் பிஸியா இருந்தவன் திடீர்னு இவனை கூப்பிட்டான். இங்க கூப்பிட்டது நான் இங்க இருந்து கூப்பிட்டா வாசல்லையே கேட்க மாட்டேன். என்ன இங்கேருந்து கூப்பிட்டா ரூம்குள்ள இருந்தாலே நம்ம வீட்டுல கேட்க மாட்டேன்.
என்னங்க நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருக்கீங்கன்னா பேப்பர்லயே அப்படியே இருக்கா? இவங்க போட்டோவா வந்துக்குது? இல்ல. இல்ல இவங்களை கேட்ட ஏதாவது ஒரு செய்தி வந்துக்குதா? இல்ல. ஆனாலும் பேப்பர்லயே இருக்கும். நம்ம பக்கத்திலேயே நின்று கூப்பிடுறோம், கேட்க மாட்டேன். இங்க இருந்த ஆச்சாரியன் சங்கரர் என்ன கத்தியா கூப்பிட்டுருப்பாரு மார்க்கெட் மாதிரி? இல்ல. இல்ல. சோ ஆச்சாரியர் சாஃப்டா தான் கூப்பிட்டுருப்பா. அவ கூப்பிட்டாலோ இல்லையோ என்ன, இவனுக்கு காது வழி போயிருக்குமா, மனசு வழி போயிருக்குமா? மனசு வழி போன உடனே நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ணா, அவன் சுத்தின் தான் வரணும். என்ன குறுக்க ஆத்தங்கர போகுது, அவனையும் அறியாம இறங்கிட்டான். இறங்கினோன்னு அவனுக்கு தெரியல. சரியா? ஆச்சாரியன் கூப்பிட்டுட்டான் நம்ம போகணும்னு. ஆச்சாரியன் கூப்பிட்டுட்டான்னு உடனே அவனுக்குள்ள எப்படி இருக்கு? உங்களை பார்த்தவொன்னு அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இல்ல மம்மி வரான்னு உடனே டிராபிக் ஜாமா, டிராபிக்கா, சிக்னலா, என்ன தெரியுது பாப்பாக்கு? இல்ல ஸ்கூல் வாசல கெட்டியா தான் புடிச்சுட்டு இருக்கீங்க. அம்மாவை பார்த்த உடனே கைய உதறிட்டு நேரம் ஓடுது பாப்பா. இல்ல அப்படிதான் பத்மபாதனும் குதிச்சான். அப்ப அவனுக்குள்ள இருந்த ஆச்சாரியன் குருவா அம்மாவா? பாத்தியா? இல்ல தாயா இருந்த ஆச்சாரியன் அம்மா அன்பை கொட்டி வளர்த்து ஆச்சாரியனா அறிவை வளர்த்து கொடுத்தான். இல்ல that is the greatness of a teacher, to transcend great exalted spiritual knowledge and give students a feeling of the mother. பார்க்கும்போது எப்படி சொல்றோம்? இல்ல அவர் துறவி. யார் சொன்னா? அவன் மற்ற துறவியா இருந்தா இம்மாம்பரிய சமுதாயத்துக்கு விட்டு விட்டுட்டு போனான். பாத்தீங்களா? கையில தண்டம் வேற கொடுத்து விட்டானுங்க. துறவின்னு நினைச்சா பாசபந்தங்கள் இல்லாதவன் ஆயிடுச்சு. ஆனா ஆதிசங்கரா's greatness was from such an exalted state as an avatara ordained to create a lineage of teachers. A Shankara gave his students the feeling of motherhood, the warmth of a mother. That is why சின்ன பாப்பா பெல் அடிச்சா ஓடுற மாதிரி என்ன ஆச்சாரியன் கூப்பிட்ட உடனே தண்ணிக்குள்ள குச்சிட்டான். என்ன குச்சோனே தெரியல அவனுக்கு. சின்ன பாப்பா தெரியுதா? இல்ல நீ தான் கத்துற, கார் வருது, சைக்கிள் வருது, நீ கத்துற, அது காதுல ஒரே தாட் தான், மம்மி. ஓடி போய் அவளை புடிச்சிடணும். சின்னதா இருந்தா நீ தூக்கிக்கிற, பெருசா இருந்தா மம்மின்னு புடிச்சிருக்கு. இதுதான் பத்மபாதனுக்கும். ஆச்சாரியன் கூப்பிட்டுட்டான் குதிடான்னு. ரைட்? அங்கதான் பத்தியா? where the teacher is, divinity is. Where the student is, teacher is. இவன் குதிச்சுட்டான். ரைட்டா? இந்த தண்ணிக்குள்ள போகாம அவனை அழிச்சுன்னு வர வேண்டியது அவரோட பொறுப்பு. டிராபிக்ல ஓடி வந்து பாப்பா அவங்கிட்ட அடிப்படாம கூட்டிக்கிறது உன் போஸ்டிங். அதுக்கு என்ன கவலை? யாராவது நிறுத்தி கேட்டா எங்க மம்மிட்ட சொல்லிடுவேன், கையெடு அப்படிங்க. ஏன் மம்மி அதுக்கு என்ன? ஆல் இன் ஆல் ஹீரோ. தெரியுமா? ஸ்பைடர் மேன் பிளஸ் பேட்மேன் பிளஸ் சக்தி மேன், எவ்ரிபடி ஈக்குவல் டுன்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்கேஜிய மம்மிட்ட சொல்லிடுவேங்க. இல்ல அந்த மம்மிட்ட பொறுப்பு தானே. வீட்டுல வந்து உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க? கூட்டிட்டு வரும்போது தடுக்கி விட்டுருச்சுன்னா நீ தான் பார்த்து கூட்டிட்டு வரணும். அவன் அப்படிதான் ஓடுவான். அப்படின்னா ஒன்னதான் சொல்லுவோம் உலகம். இல்ல பேபிக்கு என்ன சொல்லும்? அதுக்கு மம்மி வேணும் உட்ரா. ஆச்சாரியால் பத்தில அவ உக்காண்டுதான் அங்க இருக்கா. இவன் ஆப்போசிட் கரையில இருந்து வரப்போறான். இவன் எப்ப தண்ணிக்குள்ள டனேன்னு குடிச்சுட்டானோ இங்க இருந்து ஆச்சாரியன் என்ன பண்ணா, அந்த தண்ணிக்குள்ள அவனுக்கு சப்போர்ட் கிரியேட் பண்ணான். பதில எந்த சப்போர்ட் அப்படின்னா, நாள் பூரா இந்த குழந்தையோட ஸ்மரணத்துல யார் இருக்கா? குரு. அந்த ஆச்சாரியன் பாதத்தை என்னவா சொல்லுவோம்? இல்ல பத்மமா சொல்லுவோம். இல்ல சதா சர்வ காலமும் ஆச்சாரிய பாதத்தையே நினைச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சாரியன் என்ன பண்ணா, போட் அனுப்பல, என்ன குச்சி கட்டை கல்லு எல்லாம் போடல. என்ன கொடுத்தான்?
எதை நீ சதா ஸ்மரணம் பண்ணியோ அதே உனக்கு சப்போர்ட். ஏன் ப்ரூஃப் கொடுக்குறான் குழந்தைக்கு. என்ன, உங்க பாத பத்மமே எனக்கு சரணாகத்தம்னு அவன் சொன்னதுனால எங்கேயும் அந்த பத்மம் வந்து உன்னை காப்பாத்துண்டாங்கிறதுக்கு ப்ரூஃபா ஆச்சாரியன் என்ன பண்ணா, அவன் எங்கெல்லாம் அவனை அறியாம கால் வைக்கிறான். ஏன், அவன் மைண்ட் ஃபுல்லா ஆச்சாரியால் மம்மி தான். ரைட்டா, அவன் எங்கெல்லாம் கால் வச்சானோ அந்த ஆச்சாரியன் அவனை தாங்கிட்டே வந்தான். ரைட், அழகா அந்த பத்மம் தட்டி தட்டி குதிச்சு இவனுக்கு ஒன்னும் தெரியல, ஓடி வந்து கையை கட்டி நின்றுட்டான். என்ன, அவனை பார்த்து சிரிச்ச ஆச்சாரியால் வந்து என்ன, இவனுக்கு இன்னுமான தெரிஞ்சிருக்கானா இன்னும் தெரியல. இப்ப எப்படி இருக்கு, அப்பா ஆச்சாரியிட்ட வந்துட்டோம், நீங்க எதுக்கோ என்ன கூப்பிட்டேலே என்ன அப்படின்னு ஆச்சாரியால் சொன்ன உடனே அதுக்கு ஓடி போயிட்டான். அப்போ அவனுக்கு தெரியவே இல்லை. அதையும் கொண்டு முடிச்ச அப்புறம் ஆச்சாரியார் நீ உட்காச்சுக்கோ எங்கிட்டன்னு சொன்ன உடனே அழகா உட்காண்டான். என்ன, அப்ப அவன் பேச பார்த்தா ஆச்சாரியர். ரைட்டோ, இப்படி ஒரு பிரளயமா ஓடுற தண்ணிக்குள்ள குதிச்சு வந்தவன் மாதிரியே தெரியல. என்ன, பெரிய லைஃப்ல ஒரு குறிக்கோளை சாதிச்ச மாதிரி ஒரு பெருமையா உட்காந்துருக்கான். அவனும் ஆச்சாரியா முகத்தை பார்த்துட்டான். ரைட்டா, அதுல தான் வந்ததுல அவ்வளவு சந்தோஷம் தெரியறதுதான், அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சுதான். என்ன, தன் குழந்தை கூப்பிட்டோன்னு ஓடி வந்துட்டான்னு அத்தனை ஒரு பெருமை ஆச்சாரியால் பேசல பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பவும் அவனுக்கு தெரியல குதிச்சு ஓடி வந்திருக்கும். அப்பனா அவன் மைண்ட பத்திய இல்ல, உன் பாப்பா தெரியும். இப்ப இவனுக்கு ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? எல்கேஜில இருந்து கிராஸ் பண்ணி ஓடி வருது, நீ வரத்துக்குள்ள வராத வந்துடாதன்னு எவ்வளவு சொல்லியிருப்ப இல்ல? இப்படிதான் ஆச்சாரியனும் சொல்லி கொடுத்தான். ரைட்டா, நாள் பூரா அவன் என்ன நினைச்சான், ஆச்சாரிய பாதம் பத்ம பாதம் அப்படின்னு. அதனால பின்னாடி சதா ஆச்சாரியனோட பத்ம பாதத்தையே நினைச்சுட்டு இருந்த அவனுக்கு அவனோட இயற்பெயர் சந்நியாச பெயர் எல்லாம் போய் கடைசியில நின்னது பத்மபாதாச்சாரியார்னு வந்துருது. சாஸ்திரத்திலே அந்த பேரே வந்துருது. என்ன, அவனுக்கு அம்மா வச்ச பேரு பாடசாலையில பேரு எதுவும் தெரியல. ரீசன் என்ன, அப்படி ஒரு குரு பக்திய என்ன அந்த இன்ஸ்டன்ட்ல தன்னையும் அறியாம அவன் காட்டினதுனால அந்த ஆச்சாரியன் பத்தியா வேர் தி ஸ்டூடெண்ட் இஸ் டீச்சர் இஸ். அந்த குரு பக்தியில அவசரமா இறங்கினா கூட எந்த பத்மபாதத்தையே நீ நம்பினியோ அதோ பார் அப்படின்னா அவன் கால் வச்ச இடத்துலாம் அழகா ஒரு பத்மம் வந்து நின்றுச்சு. பத்மத்து மேல கால் வச்சா தாங்குமா? தாங்க. ஒரு சின்ன பையன் வெயிட்ட தாங்குது, எப்படி தாங்கிச்சு? அடியில இருக்கு ஆச்சாரியன் கிரேஸ். ராமனோட தபஸ் ஒரு பெரிய பிரிட்ஜே தாங்கிட்டு சமுத்திரம். ஃபேக்ட் தான், நாங்க டிஸ்கவரி சேனல் வரைக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். அவன் தபஸ் தான். நீ போய் சின்ன கல்லு போடு உள்ள போடும். ஒரு பெரிய சமுதிரம் ஃபுல்லா கல்லா வச்சு நிமித்திருக்கானுங்க, எல்லாம் அப்படியே நிக்குது, கால் வச்சா ஸ்டர்டியா இருக்கு. ரைட், ராமனோட தபஸ் அன்னைக்கு சேத்து, இன்னைக்கு ஆச்சாரியன் தபஸ் ஒவ்வொரு பத்மமும் கான்கிரீட்ல பண்ணி வச்ச ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு. இவனால இத பார்த்தானாவது சொல்லு? காலை மாத்தி மாத்தி வைக்கிறான், அந்த தண்ணி பிரளயம் கூட அவனுக்கு தெரியல. ஆனா அத்தனை பேரும் பார்த்தான். ஒத்தனுமே இறங்க கூடாதுன்னு தண்டோரா போட்டு சொல்லிக்கிறான். இவனை பார்த்தியாடா அப்படி. சரி, வாழ்க்கை இவனுக்கு ஏதாவது சோகமானு பார்த்தா சந்தோஷத்துல குதிச்சுன்னு போறான். இவ்வளவு சிரிச்சு நோத்தி இம்மா தண்ணியில இறங்குவானான்னா பாத்தியா? அதான் தன் மனச வந்து ஆச்சாரியன்ட்ட கொடுத்திருக்கிற ஒத்தன் அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் மம்மிய வச்சு புரிஞ்சுக்கணும். குரு பக்திய ஃபுல்லா மம்மிய வச்சு ஈஸியா கத்துக்கலாம். நீ உங்க அம்மாட்ட அட்டாச்சா இருந்தீன்னா, உங்க அம்மாவோட அன்பை நீ உணர்ந்திருந்தீன்னா பின்னாடி நீ நல்ல ஒரு சிஷ்யனா வருவ. ஏன், ஆச்சாரியனும் அதே பாத்தீங்க. சோ ரிலிஜன்ல வந்துட்டோம்னா உறவுகள் தான். ரைட், துறவுல ஒண்ணுமே உறவு இல்லாம துறவே கிடையாது. என்ன, உறவு இல்லாம உலகம் இல்லை. குரு பக்தியில பார்த்தா தாயார் மாதிரி
ஆச்சாரியனை பார்க்க கத்துட்டோம்னா என்ன, அம்மா மாதிரி உன் மைண்ட்ல என்ன டிராபிக் ப்ராப்ளம் இருந்தாலும் அழகா கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்துருவான் சுவாமி. ரைட்டு. இதுல இருந்துதான் ஆன்மீக பெரியவர்களை கத்துக்க ஆரம்பிக்கணும். ரைட்டா. உடனேயே அவருக்கு அஷ்ட சித்தி இருக்கிறதா அப்படின்லாம் கேட்க கூடாது. உனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது என்ன. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இப்படி ஒரு சுவாமி கொண்டா வசத்தின்னு ஆயிடுச்சு என்ன. ரைட்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வசதி தான் உனக்கு முன்னாடி என்ன. ஆன்மீக பெரியவர்கள் முன்னாடி, ஆன்மீகம்ங்கிற சத்தியம் முன்னாடி இது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி. இதே ஸ்டெப்பா அடுத்ததுக்கு ஏறிக்கிறியா அப்படி. சோ ஆன்மீக மகான்கள் இந்த தேசத்தை இன்னைக்கு அப்படி வளர்த்து கொடுத்த பெரியவர்களை இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கணும். பத்மபாதன் மாதிரி என்ன, ஒரு தாயார் குழந்தை மாதிரி உனக்கு இருக்க தெரியுமா? இருந்தீன்னா அதுல இருந்து சைவ சமய பெருந்தகைகளை பாரு, புராண இதிகாச தலைவனை பாரு என்ன. அப்பதான் அவன்கிட்ட உனக்கு கொஞ்சம் மேட்டர் வரும் தெரியுமா. இந்த மாதிரி விஷயனை ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும் ரிலிஜன் படிக்கிறதுக்கு முன்னாடி. ரைட். பத்மபாதம் கதை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பாலா சொன்ன மாதிரி இன்னி வரைக்கும் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளவு விஷயம் இருக்கு சாதாரண மனுஷனுக்கு. இதுல என்ன சாஸ்திரம் வந்துச்சு, இதுல என்ன வேதம் வந்துச்சு, உபநயனம் வந்துச்சு, ஹோமம் வந்துச்சு, குடுமி தானே வந்துச்சா? சிக்கை ஒண்ணும் கிடையாது. வந்ததெல்லாம் என்ன, தாய்ங்கிற உணர்வு என்ன, எனக்குன்னு அவன்தாங்கிற உணர்வு, அவனை விட்டா எனக்கு யாருங்கிற உணர்வு. அந்த உணர்வை எல்கேஜி உன் குழந்தை காட்டுற மாதிரி சரீரம் பெருசானாலும் காட்ட தெரிஞ்சா என்ன, அம்மா மாதிரி ஒரு ஆச்சாரியன் உனக்கு கிடைப்பானே என்ன. பெரியவா எப்பவும் சொல்லுவா, வயசானாலும் குழந்தையா இருக்க தெரியணும்டான்னு. கவியரசர் கூட எழுதி கொடுத்தாங்க, மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம்னு. ஏன்னா பச்சை பிள்ளையாட்டம்னா வெகுளியா இப்படியே உக்காண்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. பெல் அடிச்ச உடனே எங்க மம்மி எங்கன்னு தேடி ஓடி வருது பேர் எல்கேஜி ஒண்ணு. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் உனக்கு இருக்கா? எங்க ஆச்சாரியங்கிற ஃபீலிங் இருக்கா? 100 years after the acharya goes back into the cosmic, உனக்குள்ள he must live என்ன. ஆமா, உனக்குள்ள அந்த ஆச்சாரியனுக்கு முடிவே கிடையாது. எனக்குள்ள பெரியவா அப்படியே லைவா இருப்பா. டெய்லி நாங்க இவ்வளவு நேரம் முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படிதான் இருக்கேன். நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். பெரியவாள் இன்னும் நான் சாப்பிடும்போது சொல்லிட்டு இருப்பேன், எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நான். எனக்குள்ள எப்பவும் பெரியவா இருப்பா. Why? Inside a teacher, inside a student, a teacher always lives. என்ன, உலகத்துல ஒரு உறவுக்கு தான் முடிவே கிடையாது. ஒரு குழந்தைக்குள்ள தாயார் என்ன, ஒரு சிஷ்யனுக்குள்ள குரு, இதுக்கு முடிவே கிடையாது தெரியுமா. 3வது, நீ நிஜமாவே வாழ்ந்தீனா உனக்குள்ள உன் கணவன், கணவனுக்குள்ள மனைவி. ரைட். இது 3ம் தான் வசதி. அதனாலதான் ஒரு கல்யாணத்தை பத்தீங்களா 1000 முறை போய் சொல்லி செய்து விட்டு வாங்கிறதுதான் இப்ப போக்காரம் போய் பொக்காரம் வந்துடுச்சு. 1000 முறை போய் சொல்ல ஏன் சொன்னா, எல்லாரிடமும் சொல்லி எல்லாரும் வாங்கோ, என் குழந்தைய வாழ்த்துங்கோ, நன்னா அவ வாழணும்னு சொல்லுங்கோ, நல்லதை சொல்லி கொடுங்கோ என்று 1000 முறை போய் சொல்லி விட்டு வா என்று சொன்னார்கள். அப்போ பண்றது என்னமோ 2 பேருக்கு கல்யாணம் இல்ல, கல்யாணம் மேடையில் இருக்கிறது 2 பேரு, கூப்பிடுறது 1000 பேரு. ஏன்? மேரேஜ் வாஸ் கன்சிடர்ட் சோ இம்பார்ட்டன்ட். எதுக்கு? அம்மா புள்ள மாதிரி, குரு சிஷ்யன் மாதிரி உங்க 2 பேரால வர முடியுமா? அது ஒரு சான்ஸ் இல்ல, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்து மனுஷனுக்கு வாழ்க்கை கொடுத்தான் சுவாமி. ரைட். ஆனா இது 2 மாத்திரம் திட்டவட்டமா இருக்கும். நீ எவ்வளவு வருஷம் இருக்கியோ உனக்குள்ள உன் தாயார் இருக்கும். ரைட். அதே மாதிரி as long as the Shishya is inside him, the Guru will always be living fresh as he was with his body. Right? அந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீ வந்துட்டீங்கன்னா அப்புறம் தான் உனக்கு ஆன்மீகத்தோட அழகும் மகான்களோட பெருமையும் தியாகங்களும் புரியும் தெரியுமா. இன்னைக்கு ஞான சம்பந்தனை பத்தி தெரியாம போச்சுன்னா அந்த அளவுக்கு அங்கேந்து
சம்பந்தனை வாழ்த்தி பாடின காலங்கள்ல இருந்து அவன் வாழ்த்தின பாடல்கள்லாம் மறந்து போகும் அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் இறங்கி போச்சு. வெளியில போய் தூங்குங்க அம்மா. பாத்தீங்களா இன்னைக்கு அப்படி வந்துட்டோம் இல்ல. ஊருக்குள்ள திருநாவுக்கரசர் குடில், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் வச்சா அப்பூதி அடிகள் இல்ல. நாவுக்கரசனை பார்க்காம வளர்த்தான் சைவ சமயத்தவன். அங்கேருந்து இன்னைக்கு நாவுக்கரசன் கொடுத்த பாடலை கூட யாருக்குமே தெரியலன்னா நாவுக்கரசன் குறைஞ்சு போயிடல, நம்ம ரொம்ப இறங்கி போயிட்டோம். ஏன் நாவுக்கரசன் குறையவே மாட்டான், ஏன் அவனை நிறைச்சு விட்டான் சைவ சமயத்தை வச்சு சுவாமி. அப்பூதியடிகள் வளர்ந்துட்டான். தான் மனசார நினைச்சு கண்ணுக்குட்டி வரைக்கும் வச்ச பேருக்கு அதிகாரியா இருந்த ஆசான் வீட்டு வாசல்ல வந்துட்டான். என்ன அவனுக்கு சிரேஷ்டம் ஆயிடுச்சு. ஆனா அப்படி வளர்த்த சைவ சமயத்தை இன்னைக்கு நம்ம யாருக்கும் தெரியாம போயிடுச்சுன்னா நம்ம எங்கேந்து எங்க இறங்கிட்டோம். பரமபதம் 99ல இருந்து இறங்குற மாதிரி 98ல இருந்து இறங்குற மாதிரி இறங்கி வந்துட்டோம். பாத்தீங்கன்னா அப்ப அந்த தமிழ் தேசம் எப்படி இருந்திருக்கும்? விதவுட் டிவி, ரேடியோ, சிடிஸ், என்ன சம்பந்தன் பாடின பாடல்கள்ல சம்பந்த சரணாலயன் எழுதி அதை படிச்சு வளர்ந்த தமிழ் தேசம். என்ன சைவ சமய மனம் இருந்திருக்கணும் இல்ல. அந்த மனத்திலிருந்து இன்னைக்கு நம்ம மனம்லாம் எப்படி ஆயிடுச்சு பாரு, ஆச்சரியமா இருக்கு. அப்ப எவ்வளவு இறங்கிட்டோம் பாத்தீங்களா. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு மகான்கள் தெரியல, ஆதிசங்கரர் தெரியல, எதிராஜன் தெரியல. அவன் சன்னதியிலே சண்டை போடுறான். என்ன எம்மடம் முஸ்தி ஒன்று வஸ்தி இல்ல சொல்லு. இதெல்லாம் இன்னைக்கு அதிகமான காரணம் ஏன்? மகான்கள் தத்துவமும் சத்தியமும் அட தாய் கொட்டின பாசம் மறந்து போச்சு. உன்னை வளர்த்த அம்மாவை நீ நன்னா மனசுல வச்சிருந்தீன்னா உனக்கு நல்ல ஆசான் கிடைப்பான். ஏன் தாய் மாதிரி உன்னை வளர்த்து கொடுப்பான். நீ செஞ்ச தப்பெல்லாம் உங்க அம்மா கோர்ட்லயா போட்டுச்சு? இல்ல, அத்தனையும் மன்னிச்சிச்சு. படிச்சோம் படிக்காம இருந்த பொய் சொன்னோம் மன்னிச்சிச்சு இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஏதாவது அந்த அம்மா சொல்லிட்டா கொஸ்டின் கேக்குறோம் இல்ல. நம்ம கட்டின ஒத்தி 4க்கு 40 கேக்குறா. அதை எதிர்த்து சொல்ல நமக்கு தைரியம் இல்ல. கேட்டா வேற வழி இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு அம்மா வம்சம் உலகத்துக்கு சுவாமி இல்ல. அப்படின்னா என்ன? உன் மனசுக்குள்ள அந்த தாய் வளரவே இல்லை, நீதான் அவளை வச்சு வளர்ந்துட்ட. பாத்தீங்கன்னா தாயை வச்சு நீ வளர்ந்தாலும் உன் மனசுக்குள்ள அவளை வளர்த்துட்டே வரணும். அப்போ அந்த ஆசான் பெருமை தெரியும். ரைட். சோ சரீரத்தை வச்சே உலகத்தை பார்த்து பழகிட்ட நம்ம சரீரத்தை தாண்டி இருக்கிற மகான்களை தெரியாம விட்டுட்டோம். எங்க சன்னதிக்கு வந்தா அதை சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல இருந்துதான் ஆரம்பம். சைவ சமய பெருந்தவைகள் சித்தர்கள் எல்லாம் இதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அவன் பெருமை தெரியும். தொடர்ந்து பாலா எப்ப சொல்றாளோ அடுத்த ஸ்டெப் சொல்லிதான்.